வீடு அப்படின்னாலே முதல்ல நான் வருது அம்மா. அது தொன்று தொட்டு பின்னாடியே ஓடியாறது இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான். இப்பெல்லாம் நிறைய நம்மளை பார்க்க நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களாம் வர்றாங்கங்கிறதால இந்த தொடக்கறியெல்லாம் தனியாக எடுத்து வைக்காமல் குட்டி குட்டியாக வெட்டி எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிட்றோம். ஆஹா, நாட்டுக்கோழி குழம்பு தானே. இந்த நாட்டுக்கோழி குழம்பு தோசை அப்படிங்கிற இந்த காம்போவை நீ இப்படி தொட்டும் சாப்பிடலாம். அல்லது குழம்பு ஊற்றுங்க. இப்படி குழம்பு எடுத்து ஒரு தோசையை நல்லா அழகாக விரித்து வச்சு இப்படி எப்படி தோசை ஊற்றும் போது நெய்யை முழுகினாங்களோ அப்படி மொழுகி இந்த எலும்புலாம் எடுத்து வச்சுட்டு இப்படி ரசிச்சும் சாப்பிட்லாம். செல்ஃபோன்லாம் பார்த்து நிறைய சாப்பிட்றோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி அந்த குழம்பின் சுவையையும் அந்த தோசையில் எடுக்கிற நெய்யையும் அனுபவிச்சுக்கிட்டே ஒரு முட்டையை நசுக்கி அப்படி முடிஞ்சு விட்டாக்க வாழ்க்கை இன்பமயமாக இருக்காத என்ன போதுங்களாமா. எவ்வளோ